சேமிப்பு முதலீடு அப்படின்னு வரும்போதே பலருமே போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் நம்பி முதலீடு செய்யறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த திட்டங்கள்ல முதலீடு செய்யறது மூலமா பணம் பாதுகாப்பானதாக மட்டும் இல்லாம உங்களுக்கு உறுதியான வருமானத்தையும் தருது. அந்த வகையில போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. அதனையும் மக்கள் கிட்ட அதிகமான வரவேற்பு பெற்ற திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா பிக்ஸ்டு டெபாசிட் மற்றும் ரெக்கரிங் டெபாசிட். இந்த ரெண்டு திட்டங்களுமே மக்கள் மத்தியில அதிக பிரபலமா இருக்க திட்டங்கள். ஸோ நம்ம இந்த ரெண்டு திட்டங்களையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த திட்டத்தில் அதிக லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு டெபாசிட்கள் அப்படிங்கிறது மொத்தமாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு திட்டம். கையில் பணத்தை வச்சுட்டு அதை பாதுகாப்பாக முதலீடு செஞ்சு வருமானம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதுவே எங்களால் மொத்தமாலாம் முதலீடு செய்ய முடியாது, மாதம் மாதம் முதலீடு செஞ்சால் வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்களை தேர்ந்தெடுக்கலாம். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல பாத்தீங்கன்னா தனிநபர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மொத்த தொகையை டெபாசிட் பண்ணலாம். அதுக்கு வட்டி வழங்கப்படுது. முதிர்வு காலத்துல வட்டியையும் அசலையும் சேர்த்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த எஃப்டி திட்டங்களை பொறுத்த வரைக்கும் 1 to 5 ஆண்டுகள் வரைக்கும் பல்வேறு காலகட்டங்கள் இருக்கு. இதுல உங்களுக்கு ஏத்த மாதிரி திட்டத்தை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். 5 வருட எஃப்டி டெபாசிட்களுக்கு வருமான வரி பிரிவு 80C கீழே வரி சேமிப்பு வரி சலுகைகளும் வழங்கப்படுது. இந்த எஃப்டி கணக்கை தொடங்குறதுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு எதுவும் கிடையாது. உங்களால எவ்வளவு தொகையை முதலீடு செய்ய முடியுமோ அவ்வளவு தொகையை நீங்க முதலீடு செஞ்சுக்கலாம். இதுல 1 வருட பிக்ஸ்டு டெபாசிட்க்கு 6.9% வட்டியும், 2 வருட பிக்ஸ்டு டெபாசிட்க்கு 7% வட்டியும், 3 வருட பிக்ஸ்டு டெபாசிட்க்கு 7.1% வட்டியும், 5 வருட பிக்ஸ்டு டெபாசிட்க்கு 7.5% வட்டி விகிதங்களும் வழங்கப்படுது. அடுத்ததான் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டி திட்டம் மாதம் மாதம் சேமிக்க நினைக்கிற முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற திட்டம். இதுல தனிநபர்கள் 5 ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து முதலீடு செய்யணும். ஏன்னா இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். நீங்க செய்யற முதலீட்டை பொறுத்து வட்டி வருமானமும் உங்களுக்கு வழங்கப்படும். டெபாசிட் திட்டத்துக்கு 6.7% வரைக்கும் வட்டி விகிதம் வழங்கப்படுது. உதாரணத்துக்கு நீங்க 6 லட்சம் ரூபாய் பணத்தை ஆர்டி மற்றும் எஃப்டி திட்டங்களை முதலீடு செஞ்சீங்கன்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒரு நபர் 6 லட்சம் ரூபாயை பிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்துல முதலீடு செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மொத்தமா 7.5% வட்டி விகிதத்துல 2,69,969 ரூபாய் வட்டி வருமானமா உங்களுக்கு கிடைக்கும். இதுல 5 வருடங்கள் கழிச்சு முதிர்வு காலத்துல அசலையும் வட்டியையும் சேர்த்து மொத்த முதிர்வு தொகையா 8,69,969 ரூபாய் கிடைக்கும். அதுவே 6 லட்சம் ரூபாயை ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்துல முதலீடு செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல 6.7% வட்டி விகிதத்துல 1,13,659 ரூபாய் உங்களுக்கு வட்டி வருமானமா கிடைக்கும். இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது உங்களுக்கு மொத்த முதிர்வு தொகையா 7,13,659 ரூபாயை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த ரெண்டு திட்டங்களையுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெக்கரிங் டெபாசிட் திட்டங்களை விடவும் பிக்ஸ்டு டெபாசிட்கள் பார்த்தீங்கன்னா அதிக வருமானத்தை வழங்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.